ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பாசிப்பருப்பு தோசை தாங்க பார்க்க போகிறீங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ப்ரோட்டீன் கலந்த ரெசிபின்னு சொல்லிக்கலாம். ஆல்ரெடி பெசரட்டு தோசை போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி இந்த பாசிப்பருப்பு தோசையை நம்ம பண்ண போகிறோம். ஸோ என் வீட்டில் இந்த பருப்புக்கு ஒருத்தர் அடிமைங்க, என் வீட்டுக்காரு. இந்த பருப்பில் தான் என் நேரமும் சாம்பார் கேட்பார். தோரம்பருப்பு வச்சு பண்ணால் அவர் இது பண்ணுவார், அது வேணாம் எனக்கு இந்த பருப்புலையே பண்ணி கொடுன்னு வருங்க. இதுவும் தோரம்பருப்பு கலந்து வச்சா கூட அவர் கேட்க மாட்டார், எனக்கு இந்த பருப்பை மட்டும் போட்டு வைன்னு வரு, அவ்வளோ இஷ்டம். ஸோ இதில் ஒரு தோசை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு 3/4 கப்புக்கு பாசிப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி, கொஞ்சம் சீரகம், 4 காஞ்ச மிளகா போட்டு 1/2 hour ஊறினா போதுங்க. ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிடுங்க, தண்ணியை வடிச்சிட்டு. கூட அரைக்கும்போது கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக கொண்டு போயிடாதீங்க, ஏன்னா இந்த பருப்பு டக்குன்னு அறுபட்டுரும். அரைச்சதை இம்மீடியட்டாக தோசை ஊற்ற வேண்டியது தான். உப்பு கலந்து தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் சோடா உப்பு வேறு எதுவுமே சேர்க்க வேணாங்க. மொறுன்னு வரும். இந்த ரெசிபி நான் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ நான் வேணுங்கிறப்ப பண்ணிக்க போகிறேங்க. இது கூட எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுக்கிட்டோம். கார சட்னி, பூண்டு சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாங்க. நீங்கள் காஞ்ச மிளகா பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 4 காஞ்ச மிளகா சேர்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ பார்த்து அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ சூப்பராக மொறுன்னு வந்துருந்துச்சு. என் வீட்டுக்காருக்கும் ஒரு 2 தோசையை போட்டாச்சு. ஏன்னா அவர் இந்த பருப்பு மேலே அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் அவருக்கு ஒரு 2 தோசையை போட்டு கொடுத்துட்டேங்க. நானும் 2 ஊற்றி, ஆனால் 2 சாப்பிட்டாலே போதுங்க. ஃபில்லிங்காக இருக்குது அண்டு சூப்பராகவும் இருக்குது. பண்ணதில்லைன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.